ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன். இந்த மாதிரி ஒரு மசாலா, ஃபிஷ் மசாலா ஒன்று செய்ய போகிறேன். எப்படி செய்கிறேன் காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த 3 மீன் எடுத்துருக்கணும். எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல, விலை மீனோ பாறை மீனோ எந்த மீன் இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து கும்பலா மீன் எடுத்துருக்கிறேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி கழுவி எடுத்துட்டு இதில் மஞ்சத்தூளும் உப்பும் தனி மிளகாத்தூளும் 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் ஒரு 10-15 நிமிஷம் நாங்கள் அப்படியே வைப்போம். எல்லாம் தடவி அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் வைப்போம். வச்சுட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு, எந்த தோசை தவா எது இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மீனை நல்லா முருகலாக பொரிய விடக்கூடாது, ஒரு 3/4 பதத்துக்கு ஃப்ரை பண்ண விடணும். இப்போ திருப்பி விடுவோம். ஒரு 3/4 பதத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுக்கு பூண்டும் ஒரு 7-8 பல் பூண்டும், வெங்காயம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து அம்மியில் இருந்தாலும் அரைக்கலாம். இது நான் உரலில் நல்லா இடிக்கிறேன். கொஞ்சம் பீஸாக இருக்கணும். இப்போ இது எண்ணெயை கொஞ்சம் விட்டு, மீன் பொரிச்ச எண்ணெயை தான் சேர்த்துருக்குறேன். இதில் நாங்கள் சமைக்கிற குழம்பு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள் 3ஐயும் போட்டு அடுப்பை கொஞ்சம் ஆன் பண்ணி விடுவோம். பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் இப்படியே முருக விடுவோம். கொஞ்சம் எண்ணெயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்கணும். தூளும் கொஞ்சம் சேர்க்குறோம். தூள் காணாது, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயும் சேர்க்குறோம். சேர்த்து இது நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வெங்காயமும் இந்த பூண்டையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண விடுவோம். இந்த எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணுவோம். வெங்காயத்தையும் பூண்டையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு கூட அம்மிலையோ உரல்லையோ தட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இப்போ புளி கரைசல் உண்டு. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கிறோம். மீன் குழம்புக்கு எப்படி நாங்கள் எடுப்போமோ அதையும் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்குறோம். சேர்த்தா அந்த புளி கரைசலை அதில் சேர்த்த உடனே இதெல்லாம் கொஞ்சம் குழம்பு மாதிரி வந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உப்பெல்லாம் பார்த்துக்கொள்வோம். பார்த்துட்டு இந்த ஃப்ரை பண்ணி எடுத்த மீனை நாங்கள் இதில் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு இந்த கறியெல்லாம் மசாலாலாம் அந்த மீனில் ஏறணும். நாங்கள் கொஞ்சம் பிரட்டி விட்டாச்சு. இப்போ இந்த மசாலாலாம் வந்து இதில் சேரணும். கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து எல்லாம் பாருங்கள், மசாலா எல்லாம் அதில் சேர்ந்துடுது. இப்போ இது வந்து நாங்கள் ரைஸ் கூட, ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட அந்த மாதிரி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.